வணக்கம். ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முஸ்லிம்களுக்கு எதிரான வார்த்தைகளை நாடாளுமன்றில் இருந்தே நீக்க வேண்டுமென வலியுறுத்தல். சுகாதார அமைச்சகம் 800 மில்லியன் ரூபாவை மருந்து விநியோகஸ்தர்களுக்கு கடனாக செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிப்பு. சிறைகளில் உள்ள கைதிகளுக்கும் வாக்களிக்க வாய்ப்பு வழங்க வேண்டுமென உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கனடிய தமிழர் பேரவையுடனான அனைத்து தொடர்புகளையும் நிறுத்துமாறு வலியுறுத்தல். இந்தியாவில் வேகமாக பரவி வரும் சண்டிபுரா வைரஸ் காரணமாக 4 வயது சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழப்பு. மதத்தின் பெயரிலான பயங்கரவாதம் பற்றி பேசும்போது நாடாளுமன்றத்தில் முஸ்லிம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை முதலில் நீக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM முஷரப் கோரிக்கை விடுத்துள்ளார். வார இறுதியில் நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை முன்னிலைப்படுத்தி முஸ்லிம் பயங்கரவாதம் பற்றி பேசும் எவரும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடப்படுவதை சிங்கள பயங்கரவாதம் என ஏன் கூறுவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதத்தின் பெயரால் பயங்கரவாதம் பற்றி பேசப்படும் போதெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசும் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் பயங்கரவாதத்தை பற்றி அதிகம் பேசுவதை அவதானித்திருக்கின்றேன். முதலில் இந்த நாடாளுமன்றம் போன்ற உயரிய சபைகளில் இருந்து இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற வார்த்தைகள் நீக்கப்பட வேண்டும். முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு எதிராக அமைதி வழியில் போராடி வருவதாக கூறும் மக்கள் பிரதிநிதியே உலக நாடுகள் முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற வார்த்தையை தமது அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்தி இஸ்லாத்திற்கு எதிராக செயற்படுவதாக தெரிவித்துள்ள அவர் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் அல்ல எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் தேசிய, சர்வதேச மற்றும் அரசியல் சதி இருப்பதாக பல ஆய்வுகள் வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம்களை பயன்படுத்தி இந்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உலகம் முழுவதும் எவ்வாறு முஸ்லிம்கள் பயன்படுத்தப்படுகின்றார்களோ அவ்வாறே சில குழுக்கள் பயன்படுத்தப்பட்டன. இலங்கையில் முஸ்லிம்களை இலக்கு வைத்து சிங்கள மக்களால் நடத்தப்பட்ட வன்முறை செயல்களை சிங்கள பயங்கரவாதம் என குறிப்பிட முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி SM முஷரப் மதத்தின் பெயரிலான பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க நாடாளுமன்றத்தில் பல சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சுகாதார அமைச்சினால் மருந்து விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 800 மில்லியன் ரூபாவை அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பைச் சேர்ந்த வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவினால் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்துகளுக்காக இவ்வாறு பல மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இதேவேளை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பிரகாரம் மருத்துவ வளங்கள் பிரிவிடமிருந்து தாம் பெற்றுக்கொண்ட தகவல்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்தால் அவருக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முழு ஆதரவையும் வழங்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் தம்மிடம் உள்ளதாகவும் கட்சி சார்பில் வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாகவும் தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தம்முடன் இணைந்து செயற்பட தயாரானால் அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு உத்தரவை பிறப்பிக்குமாறு அம்மனுவின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் உள்ள ஒருவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள், நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட 9 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். அரசியலமைப்பின் கீழ் நபர் ஒருவர் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்படும் வரை நிரபராதி என்ற அடிப்படையில் அரசியலமைப்பினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அனைத்து அடிப்படை உரிமைகளையும் அனுபவிக்க அவருக்கு உரிமை உண்டு என மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பல வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய மனுதாரர் இதனால் அவர்கள் தமது ஜனநாயக உரிமையை இழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
சமூகத்திற்கு தொந்தரவாக இருப்பவர்கள் இறப்பது நல்லது என கூறி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடருமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார சிவில் அமைப்பாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தலை நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக பொதுச் செயலாளர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தனர். இதன்போது தேர்தல் திகதியை அறிவிக்குமாறு கோரி சிவில் அமைப்பு ஒன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக போராட்டம் நடத்தியது. இதனை அடுத்து இவ்விடயம் குறித்து கருத்துரைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன, நாட்டில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது முதற் தடவையல்ல. 1991 உள்நாட்டு கலவரம் காரணமாக ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதன்போது 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கொல்லப்பட்டனர். 2005 திட்டமிட்ட ஜனாதிபதி தேர்தலும் ஒத்திவைக்கப்பட்டது என சுட்டிக்காட்டினார். எனினும் நாடு வங்குரோத்து நிலையில் இருக்கின்ற போதிலும் இந்த தேர்தல் சரியான நேரத்தில் நடத்தப்படும் என வஜிர அபேவர்தன உறுதியளித்துள்ளார். இதன்போது சிவில் ஆர்வலர்கள் குறுக்கிட்டு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த வேண்டுமா என கேட்டனர். இதற்கு பதிலளித்த பாலித்த ரங்கே பண்டார சாகும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் சமூகத்திற்கு இடையூறாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் தாதியாக பணிபுரிந்த யுவதி ஒருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக ரக்வான போலீசார் தெரிவித்துள்ளனர். ககவத்த அந்தன கிராம பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய யுவதியை நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் ரக்வான அலுத்கொல்ல பகுதியில் உள்ள தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த யுவதியின் தாய் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதுடன் 3 சகோதரர்கள் தந்தையுடன் யுவதி வசித்து வந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்த யுவதி அடுத்த மாதம் திருமணம் செய்து கொண்டு இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லவிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த யுவதி உயிரிழப்பதற்கு முந்தைய நாள் தான் திருமணம் செய்யவிருந்த நபருடன் கை தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இருவருக்கும் இடையில் அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பாட்டி போலீசில் தெரிவித்துள்ளார். இதேவேளை யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பகவத்தை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை நேற்று வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் நடைபெற்று சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கனடிய தமிழர் பேரவையுடனான அனைத்து தொடர்புகளையும் நிறுத்துமாறு கனடிய தமிழர் கூட்டு கோரிக்கை விடுத்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு கனடிய தமிழர் கூட்டு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. ஈழம் முதல் கனடாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழும் தமிழர்கள் கனடிய தமிழர் பேரவையில் நம்பிக்கை இழந்துவிட்டனர். பொறுப்புக்கூறல், ஜனநாயகம், வெளிப்படைத்தன்மை, சட்ட நியமங்களின் அடிப்படையிலான நிர்வாகம் ஆகிய அடிப்படை கோட்பாடுகளுடன் கனடிய தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் கனடிய தமிழர் பேரவை தொடர்ந்தும் தோல்வியடைந்திருப்பதை கனடிய தமிழர் கூட்டு வெளிப்படையாக கண்டிக்கின்றது. கனடா சிவில் சமூகம் மற்றும் அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களினாலும் தமிழ் இனப்படுகொலை பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் சிடிசி கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக அதனை அப்பட்டமான மௌனத்துடன் மறுத்து வருகின்றது. தமிழ் சமூகம், கூட்டு ஆகியவற்றின் தொடர் அழுத்தத்தின் பின்னர் சிடிசி அண்மையில் வெளியிட்ட அறிக்கையொன்றின் மூலம் தமிழ் இனப்படுகொலையை ஒற்றை வரியில் ஏற்றுக்கொண்ட போதிலும் அது போதுமானதாக இல்லை. இது ஈழத்தமிழர்களின் கோட்பாடுகளுக்கான நேர்மையான வாதத்தையோ அல்லது நீண்டகால அர்ப்பணிப்புக்கான உத்தரவாதத்தையோ வழங்கவில்லை. பேரவை எடுத்த நடவடிக்கைகள் போதுமானவையாக அல்ல. இத்தருணத்தில் கனடிய தமிழர்கள் சிடிசி மீதான நம்பிக்கையை முழுமையாக இழந்துவிட்டனர். தமது கோரிக்கைகளை வலுப்படுத்துமாறும் மாற்றத்திற்கான பரப்புரைகளை தொடருமாறும் சமூகத்தை வலியுறுத்துவதாக கனடிய தமிழர் கூட்டு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலம் சபர்கந்தா, ஆரவல்லி, மகிஷாகர், ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் சண்டிஃபரா என்னும் வைரஸ் வேகமாக பரவி வருகின்றது. இந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளாகி இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் தற்போது முதலாவது உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. இந்த வைரஸ் நுளம்பு மற்றும் பூச்சிகளின் மூலம் பரவுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. ஃப்ளூ போன்ற அறிகுறிகளுடன் காணப்படும் இந்நோயானது காய்ச்சல் மற்றும் மூளை அலர்ஜியை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 44,000க்கும் அதிகமான மக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 14 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தொற்று ஏற்பட்டவர்களில் 4 வயது சிறுமி உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இவர்கள் அனைவருக்கும் சண்டிஃபரா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.